தங்க வரதராஜன், ஒரு தொழிலதிபர் தான் என்று நம்ம ஒதுங்கிவிட முடியாது. அந்த ஒரு தொழிலதிபர் யார் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவருடைய தொடர்புகள் என்ன, நெருக்கம் என்ன என்கிற என்று பார்க்கிறது இந்தியாவிற்கே உலக நாடுகள் சர்வதேச அளவில் ஒரு அவமானத்தை அல்லது இந்த முறைகேடு குற்றச்சாட்டு என்பது ஒரு பெரும் அவமானத்தை தேடி கொடுத்திருக்குன்னு கனகராஜ் சொல்றார். வணக்கம் திரு மகேஸ்வரா. நான் இங்க பேச பிரதானம் பாத்தீங்கன்னா அதானி என்ன செய்ய வர அதுக்கு எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வரேன். எங்களை பொறுத்தவரை பாராளுமன்றத்துல தொடர்ந்து இது பாராளுமன்றம் நடக்குதுங்கிறதுக்கு அவை முடக்கப்படுத்துங்கிறதுக்கு நான் பேச வந்தேன். ரைட். நான் அது அதானுடைய வழக்கறிஞர் சொல்லி முகில் ரோத்தகி சொன்னதை பத்தி சொல்லியிருக்கீங்க. நம்மளுடைய அவர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்ல இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர். அது அவங்களுடைய அதான் அன்னைக்கு அவங்களோட பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் இன்னைக்கு சகோதரர் கனகராஜ் சொன்னார். உத்தமர் பேஸ் காங்கிரஸ்ல போடலாமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணும். நான் முழுமையாக முடிச்சிடுறேன். ஒரு கேள்விக்கு அமைதியான கேட்டேன். இப்ப நான் என்ன கேட்கறேங்கன்னா, அதாவதுங்க இன்னைக்கு அம்பானி என்பவர் தொழில் பண்றாரு. இன்னைக்கு அவர் தொழில் பண்றாரு பல நாட்டுல. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, எங்களுக்கு அவர் என்ன செய்த அது நீதிமன்றம், அமெரிக்க நீதிமன்றம் இருந்து பத்திரப்பதிவு பரிவர்த்தனை கமிஷன் அவங்க இது பண்ணிருக்குது. அதுல சொல்லி முகில் ரோத்தகி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலாவது குற்றச்சாட்டுல 5ஆவது குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல இதை ஏற்கிற உண்மையான அதான் அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க நீதிமன்றம் சொல்லின்றவர்கள் குற்றவாளி இல்லை என்று சொல்லியிருக்கதை அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நாங்க வரலங்க. நான் என்ன கேட்கிறேன், அதே சார்ஜ் ஷீட்ல 2021 ஜூலைல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாஜக அல்லாத 6 மாநிலங்கள், காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள், எதிர்கட்சி மாநிலங்கள். இப்ப முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு, செகிக்கு எங்களுக்கு கூட தான் சம்பந்தம் இல்லைன்ட்டு. அப்ப இதை ஏற்கிறாரு கனகராஜ் என்பதை அவர் ஏற்கணும். இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு, இவர் மைனாரிட்டி பாஜக அரசு சொல்லி பெருமையாக பேசுகிறாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நேசன் வழக்குல 5000 கோடி ஊழல் செய்த, இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பத்திரிகை ஆரம்பித்ததுல ஊழல் செய்த ஒரு ஜாமீன்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் தார்மீகமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை நாங்க எதிர்ப்படல. நீங்க பாராளுமன்றத்துல பாதிக்க தயாரா இருக்கு, பாதிக்க மாட்டீங்க, இதுதான் சொல்ல வரேன். இப்ப என்ன சொல்றாரு அண்ணே மோடி சொல்லிதான் கொடுத்தாரு, மோடி சொல்லிச்சாங்க. நான் கேட்கிறேன், 2008 இருந்து 2010 யார் ஆட்சி திரு மகேஸ்வரன்? எனக்கு யார் ஆட்சி 2008 10 மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் கேட்கிறேன். 2008 இருந்து 2010 மத்தியில் யார் ஆட்சி இருந்தாலும் கேட்கிறேன். மகேஸ்வரன் காங்கிரஸ் ஆட்சி தான். என்ன கேள்வி இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்ப நீங்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அதானி யார் சிபாரிசு பண்ணி கொடுத்தா? மன்மோகன் சிங், ராகுல் காந்தி சிபாரிசு பண்ணி கொடுக்குறாரா? அதே போல 2010 இருந்து 11 ஆஸ்திரேலியால போய் எடுத்தார் இல்லையா? அப்ப இருந்து ஆட்சியில் யாரு? உங்க காங்கிரஸ் ஆட்சி தாங்க. நான் என்ன கேட்கிறேன், களங்கம் கற்பிது என்று சொன்னால் ஒரு தொழிலதிபர் மீது குற்றம் வந்தா அது நீதிபதி. நான் என்ன சொல்றேன், நீங்க வழக்கு கூட பாராளுமன்றத்துல முழுமையா வாதிக்கலாம். நீ வழக்கு கூட வழக்கு தொடர்ந்தீங்கன்னா சார், நீங்க 2008-10 போறீங்க, நம்ம 2024 வந்துருவோம். இப்ப உச்சநீதிமன்ற அண்மையில உச்சநீதிமன்ற மேற்கு வங்கத்தினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவருடைய கைது, அமலாக்கத்துறை கைது சார்ந்த அந்த வழக்கில் சொல்றப்ப 2 ஆண்டுகளுக்கு மேல அவர் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார், முறைகேடு வழக்கில். 2 ஆண்டுகளுக்கான இன்னும் குற்ற விசாரணையே தொடங்கலை. விசாரணையே தொடங்காமல் 2 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டிலையும் இப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ விசாரணையே தொடங்காமல் ஒரு வழக்கில் முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டு கணக்கில் சிறையில் வைக்கிறீங்க. ஆனால் இந்தியாவே பேசுகிற, இந்தியாவே விவாதிக்கிற, இந்தியாவே திடுக்கிட செய்திருக்கிற ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடி முறைகேடு என்கிற அமெரிக்காவிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கப்பட்ட இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் இருந்திருக்கும்ல. அப்போ ஏன் இடி இது வரைக்கும் எந்த வழக்கும் பதிவு செய்யலை? ஏன் சிபிஐ எந்த வழக்கும் பதிவு செய்யலை? விசாரணையை மேற்கொள்ளலாமே. எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் விசாரணையை தொடங்கிட்டோம்னு சொன்னாக்கா இன்னும் இந்த அரசுக்கு ஒரு சிறப்பு தானே, கூடுதல் சிறப்பாக தானே இருக்கும். மகேஸ்வரன், நீங்க உங்க கேள்விக்கு பதிலுக்கு வர அதுக்கு முன்னாடி திருப்பி சகோதரர் கனகராஜ் இன்னொரு கேள்வி எழுப்புறேன். இப்ப ராஜஸ்தான் அசோக் கெலாட் இருந்தப்ப 65,000 கோடி ரூபாய் அதானி முதலீடு பண்ணார். யார் சொல்லிக் கொடுத்தாரு? நரேந்திர மோடி சொல்லிக் கொடுத்தாரா? முதலீடு பண்ணாரா? அதே பூபேஷ் பாகல் சத்தீஸ்கர் 26 கோடி ரூபாய் முதலீடு பண்ணாரு காங்கிரஸ் ஆட்சியில. நரேந்திர மோடி சொல்லி கொடுப்பது காங்கிரஸ் நம்பர் ஏற்றுப்பாரா? கர்நாடகாவில் இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு வாங்கன்னு கூப்பிட்டு 1 லட்சம் கோடி ரூபாய் எம்ஐ போட்டீங்களே, நரேந்திர மோடி சொல்லி கொடுத்தாரா? இதெல்லாம் விவாதிக்கங்க. ஒரு அரசியல் கால்குலேஷன் சொல்லக்கூடாது. நாங்க என்ன சொல்ல வர்றது மகேஸ்வரன், இன்னைக்கு
சார் இல்ல சார், முதலீடு செய்யறது இங்க விஷயம் இல்ல சார். அந்த முதலீடு செய்வதற்கு வேறு என்ன செய்தாங்க, என்ன குற்றச்சாட்டு இப்ப கேள்வி. சரி சார், நானே கேட்டேன். ஒருவர்தான் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அரசாங்கம் கனகராஜ் இருங்க, இல்ல பேசுறேன் வரராஜ், நீங்க தொடருங்க. அத்தனை கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும். நீங்க தொடருங்க. நானே அமைதிப்படுத்திட்டேன், தொடருங்க. இப்ப இத பாருங்க, ஒரு இன்னைக்கு வந்து பாருங்க பிசினஸ் அட்வைஸ் கமிட்டி இருக்குது. இது எதிர்க்கட்சிகள் அதுல இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த லிஸ்ட் ஆஃப் பிசினஸ் பண்றாங்க. இப்ப 16 மசாலா இருக்குது, என்னைக்கு என்ன விவாதம் பண்ணும். அதன் பிறகு பாருங்க சப்ளிமெண்டரி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், அதெல்லாம் மாநிலத்துக்கு இந்த இதெல்லாம் நடந்தாதான் கொடுக்க முடியும். இப்ப இதெல்லாம் இப்படிதான் போக முடியும். நீங்க கொஸ்டின் நம்பர் 11 12 ஆரம்பிச்ச உடனே பூச்சலை போட்டுட்டு அதை 18 12 நிறுத்தி விட்டு அதன் பிறகு செஷனை நடத்த விட மாட்டீங்க. பார்லிமெண்ட்ல போய் டீ சமோசா சாப்பிடறதுக்கு போயிருங்க. உங்களுக்கு நோக்கம் இதெல்லாம் வாதிக்க ரெடியா இருக்காங்க. விடமாட்டது இந்த காங்கிரஸ் கட்சி, விடமாட்டதுக்கு எதிர்கட்சி எப்படி வாதிக்க முடியும்? அதனால நீதிமன்றங்களுக்கு வழக்கு இருக்குது. நிச்சயமா ஆக்கப்பூர்வ வாதிக்க அரசாங்கம் தயாரா இருக்கிறது. எவரு தவறு செய்தாலும் இந்த நரேந்திர மோடி ஆட்சியில இரும்புகிற கொண்டு ஒடுக்கப்படும் சொல்லிட்டு, அதே போல ஒரு தொழிலதிபர் மீது இவர்களுக்கு உடனடியாக பாருங்க ரஃபேல் வச்ச குற்றச்சாட்டா உடனே பெகாசஸ்ல அதே போலதான் சொல்லிச்சு. ஒரு செல்போன் ஒட்டு கேட்குன்னு ராகுல் காந்தி சொன்னாரு. அப்ப நீதிமன்றம் செல்போன் எடுத்துட்டு எடுத்து போக மாட்டேன். அது போல இவர்கள் ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே உண்மை என்பது ஏற்க வேண்டியது இல்லை. நீங்க அமெரிக்க நீதிமன்றம் சொல்லட்டும், நிச்சயமாக ஆக்கப்பூர்வமாக இந்த அரசாங்கம் இவ்வளவு விஷயங்கள் வாதிக்க தயாரா இருக்கணும். ஏன் இவர்கள் மறுக்கிறார் என்பது அவர்கிட்ட தான் கேட்க வேண்டும், தவிர அவங்க தரப்புல என்ன நியாயம் இருக்கு என்பதெல்லாம் இல்ல. அரசுதான், பிரதமர் தான் காப்பாத்துறாரு. கௌதம் அதானியை பிரதமர் தான் காப்பாத்துறாருன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் இவருக்கு இதே வேலைங்க. அதான் சொல்றேனே, இப்ப உங்க ஆட்சியில அதானி அம்பானி 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அப்ப நீங்க கவலைப்பட்டீங்கன்னு நான் சொல்லவா சார்? இவருக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ கிடைக்கும். இப்ப ரஃபேல் இப்படி ஏதாவது சொன்னார், நரேந்திர மோடி அவதூறு பரப்புனா ஒவ்வொரு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தான் சரி, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி முடக்கணும். அவ்வளவுதான். இவர்களுக்கு வேற நோக்கம் கிடையாது. ஏதாவது அவங்க ஹிண்டன்பர்க் வரும், ஏதாவது வரும், பெகாசஸ் வரும், முடக்கணும். காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கலன்னு சொன்னா ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறதுக்காக ஒரு பாமரம் டீயாவர் நாட்டை ஆளக்கூடாதுக்காக 3ஆவது முறையாக எதிர்கட்சியா இருக்கு. எதிர்கட்சி நான் அதான் சொல்றேன். நான் தொடர்ந்து என்ன சொல்றேன், 2 முறை உங்களுக்கு எதிர்கட்சி கொடுக்காத காரணமே நீங்க பொறுப்பான ஒரு அரசியல் கட்சியா நடந்துக்கல. இப்ப 3ஆவது முறை 99 சகோதரர் சொன்னார் அருமையா, மைனாரிட்டி 99 வாங்கி விட்டு நீங்க வந்து 199 வாங்கிருக்கீங்க, 543 வாங்கிருக்கீங்க, மறந்துடாங்க. இன்னைக்கு அதான் இன்னைக்கு மகாராஷ்டிரா கூட உங்களுக்கு எதிர்கட்சி கொடுக்கல. என்னோட கேள்விக்கு திருப்பி பதில் சொல்லுங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரா கூட உங்களுக்கு எதிர்கட்சி இந்த சாகம் தெரியுமா? ஒரு பொறுப்பான செயல்படல. நம்ம அதானிக்கே வந்துருவோம் சார், மீண்டும் நம்ம பேசலாம். அதானிக்கே வந்துருவோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, அடுத்த பேசலாம். வெளிப்படத்தன்மையோட இருக்கிற வாதிக்க நீங்க வர மாட்டீங்க. தங்க வரதராஜன், எப்படி சுற்றி வந்தாலும் அதானி மீது குற்றச்சாட்டு இருப்பதற்கான முகாந்திரம் இருக்குது, அல்லது ஒரு பெரும் வலுவான குற்றச்சாட்டு வைக்கிறப்ப தார்மீக அடிப்படையிலேயே மத்திய அரசு ஒரு நடவடிக்கையை, விசாரணையை மேற்கொள்வதில் என்ன தயக்கம்? எந்த தயக்கமும் கிடையாது மகேஷ். தான் சொன்னேன். ராமகிருஷ்ண சுப்பிரமணியம் சொன்னார் 55 சார்ஜ் ஷீட்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள் அங்க வந்திருக்கு, அந்த சார்ஜ் ஷீட்ல பண்ணிருக்கிறாங்க. அதே போல வந்து அவர்கள் மறுத்திருக்கிறாங்க. இது வந்து நீதிமன்றம் முடிவெடுப்பு என்பது வேறு இருந்தாலும் கூட நிச்சயமாக மத்திய அரசாங்கம் நாங்க வந்து நிச்சயமாக விசாரணை மேற்கொள்ளப்படும், ஆக்கப்பூர்வமான விசாரணை மேற்கொள்ளப்படும். அதான் சொல்றேன், பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒத்துழைத்தான்னு சொன்னால் உண்மையா வந்து வாதிக்க தயார் தான், உண்மை வந்துடும். இப்ப நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி மாதிரி போபஸ் வழக்குல திட்டமிட்டு போபஸ் வழக்குல கொத்துரை வச்சு தப்பி கூப்பிட்ட போது நரேந்திர மோடி அரசாங்கம் யாரும் விடாது, இரும்பு கடை கொண்டு ஒடுக்கணும் தான் சொல்றேன். திட்டமிட்டு காங்கிரஸ் ஆட்சியில போபஸ் வழக்குல கொத்துரை வச்சு தப்பை விட்டது காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு பேச முடியாது ராகுல் காந்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அதுதாங்க அதே போல நிச்சயமாக மத்திய அரசாங்கம் விசாரணை நிச்சயமாக முடிக்கணும், மாற்றம் கிடையாது. அதே போல என்ன கேக்குறதா இல்ல சார், இப்ப என்னன்னா மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும்னு சொல்றீங்க. நடவடிக்கை எடுத்துட்டா இந்த பிரச்சனையே இல்ல, அவை நடவடிக்கைகள் சுமூகமா இருக்கும், எல்லா விஷயங்களும் விவாதிப்பாங்க. எங்க சார் ஆரம்பத்துல சொன்னேன், நீங்க ஆரம்பத்துல என்ன சொல்றேன், உங்களுக்கு இதுல வந்து நடவடிக்கை எடுக்கிற பொறுப்பா இருந்து சொன்னா கொஸ்டின் அவர்ல இருந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. அதன் பிறகு நடவடிக்கை தாண்டி மிகப்பெரிய விஷயங்கிறப்ப விவாதிக்க தயாராக இருக்கின்றோம். இவர்கள் அதனால அங்க பாராளுமன்றத்துல விவாதிக்க விட்டு இது ஒரு இஷ்யூவாவே இருக்குன்னு சொன்னா தீர்வு எப்படி கிடைக்கும் தான் நாங்க மத்திய அரசாங்கத்துல உங்களை பார்த்து கேட்கிறேன். தீர்வு கிடைக்கும் தான் நான் சொல்றேன். அப்ப
ஒரு விஷயத்தை முடிச்சிரு சகோதரர் நித்யானந்தாவுக்கு முடிச்சிடறாரா? சேர்த்து ஒரு சொல்லுங்க. விஷயம். நீரவ் மோடி கொடுக்குறாங்க. அதானி இந்தியாவுக்கு தலைகுனிவு ஏற்படுத்தியிருக்காரு. அவரு குறித்து ஒரு விசாரணை கூட பண்ண மாட்டோம்னு இருக்கிறாங்க. சரி. இதுல இருந்து எவ்வளவு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கே தெரியும். சரி கனகராஜ் இங்க பாருங்க, நீரவ் மோடியா இருக்கலாம், விஜய் மல்லையா இருக்கலாம், அத்தனை பேருக்கு இது உருப்படாத கடை கட்டாதவர்கள் கொடுத்தது உங்க ஆட்சியில கடை கொடுத்தீங்க. கொடுத்துட்டு நாங்க வந்து ஏன் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதுதானே? ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இப்ப நித்யானந்தாவை ஏன் கண்டுபிடிக்க முடியல? காங்கிரஸ் தான் சார் கடன் கொடுத்துச்சு. உங்களால நித்யானந்தா காங்கிரஸ் தான் சார் கடன் கொடுத்துச்சு. அதை ரெக்கவர் பண்றது நீங்க தான் சார் பண்ணணும். எங்க பண்ணீங்க? அப்ப அவங்க கொடுத்தா நீங்க வசூலிக்க கூடாதுன்னு இருக்கா? நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு இருக்கா? நீங்க சுவிஸ் வங்கியில இருந்து கருப்பு பணம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க. எங்க அந்த பணம்? எங்க? சரி, சுவிஸ் வங்கியில இருந்து மீட்டு தரேன். சரி இருங்க. எங்க அந்த சார் பணம்? கனகராஜ், தலைப்பு திசை மாறுது. அதானிக்குள்ளே வாங்க. பதில் சொல்லிடுறேன். பாருங்க, கடன் யாரு கட்டுவானோ அவங்க கொடுக்க முடியும். ஒரு தகுதியில்லா நிறுவனத்துல கொடுத்தா யாருங்க பொறுப்பாக முடியும்? சரி, நம்ம அதானி விவகாரத்தில் நடப்பது என்னவே வந்துருவோம். கருணா, நீங்க ரொம்ப நேரமா குறுக்கிட்டீங்க. திரு பாலு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. சரி, திரு தங்க வரதராஜன் குறுக்கிறீங்க. ராமசுப்ரமணியன் சார், வரதராஜன் போயிட்டு உங்கள்கிட்ட வர்றேன் சார். சுருக்கமா சார், வரதராஜன். காங்கிரஸ் நண்பர் கனகராஜ் சொன்னார். ரெண்டு விஷயம் இன்றைக்கு நிச்சயமாக அதானி ஒரு விசாரணை எதிர்கொண்டாக வேண்டும், எதிர்கொண்டு இருக்கின்றார். அதே போல மத்திய அரசாங்கம் அடுத்த கட்ட இதை நோக்கி போகும். ஒரு விஷயம் சொல்றாங்க, மீண்டும் அதை சொல்றேன். நீங்க குற்றச்சாட்டவரோட பிரதமரை ஒப்பிடுவது வன்மையாக பாஜக கண்டிக்குது. உங்களுக்கு என்ன தெரியுமா? குற்றச்சாட்டவர் ராகுல் காந்தியை அவர் தீர்ப்பு எழுதுவாரா? இப்படிதான் ரபேல் விவகாரத்துல எங்களுடைய பிரதமரை, நாட்டுடைய பிரதமர் அவமானப்படுத்தி நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தீங்க. அதனால நீங்க குற்றச்சாட்டு நீங்க பிரதமர் வந்து எங்க போனாலும் பிரதமர் வந்து அதானியை மட்டும் தான் கூட்டிட்டு போறாரு. அது உலகத்துக்கே தெரியுங்க. இங்க இலங்கை நாட்டுக்கு நிர்பந்தப்படுத்தி மின்சாரம் கொடுக்க வேண்டும் ஒப்பந்தம். கனகராஜ் சார், நேரம் கடைசி நேரத்துல நீங்க அவர் பேசுறது நேரத்தையும் குறுக்கிறீங்க. முடிச்சிருக்கோம். நன்றி. நாங்க வந்து சோனியா காந்தி மாமா நன்றி. நீங்க ரொம்ப பின்னாடி போறீங்க. நம்ம இன்னைக்கு வந்துரும், 24 நவம்பர் 28 வந்துரும். நன்றி சார், நன்றி சார். அதானி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சுருக்கமா நிறைய கருத்து சுருக்கமா அவரோடு ஒட்டி உறவாடுகிறார். ஆகவே அதானியை கைது செய்ய வேண்டும். நன்றி. இந்திய பொருளாதாரத்தையும் மாண்பையும் இந்திய பெருமையும் கௌரவத்தையும் காப்பாற்ற ஒரே வழி அதானியை கைது செய்ய வேண்டும். நன்றி கனகராஜ்.